இனி சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். நெல் விளைச்சல் குறைவு, லாரி வாடகை கட்டணம் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் தமிழ்நாட்டில் சன்னரக அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். கடந்த சாகுபடி பருவத்தில் கர்நாடகாவில் பெய்த மழை காரணமாக விளைச்சல் சரிந்தது. இதனால் தமிழ்நாட்டில் சில்லறை விநியோகத்தில் விற்கப்படுகின்ற அரிசியின் விலை ஏற்றம் கண்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சன்ன அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கர்நாடகா பொன்னி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 10 நாளைக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னோம்னா 5 கிலோ அரிசி வந்து 250 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு வந்துருச்சு. அன்னன்னைக்கு நாங்கள் வாங்குற கூலி அன்னன்னைக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கர்நாடகா பண்ணியிருந்தோன்னா இன்னைக்கு 50 ரூபா தெரியல, இன்னைக்கு 60 ரூபா ரேட்டில் வந்து நிற்கிது. இந்த ஒரு மாதம் ஒரு 40-45 நாளில் இந்த ரேட்டில் வந்து நிற்கிது. வரும் டிசம்பர் மாதம் வரை இதே நிலை நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிசன்னரகம் வந்து 10 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. கொஞ்சம் 8 ரூபா 7 ரூபா. இட்லி அரிசிங்கெல்லாம் நம்ம உள்ளூர் விளைச்சலால் பழைய ரேட்ல இருந்து 1 ரூபா 2 ரூபா வித்தியாசத்தில் இருக்கு. உள்ளூர் உற்பத்தி இட்லி அரிசி மட்டும்தான் டிசம்பர் வரைக்கும் நீடிக்கும். மத்திய மாநில அரசுகள் அரிசி விலையை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் உரிமம் முடிந்த பார்களை மூட டாஸ்மாக் நிறுவனம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் நடத்தப் போவதாக பார் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2640 பார்களுக்கு 2024 வழங்கப்பட்ட உரிமம் முடிவடைந்த நிலையில் தேர்தல் காரணமாக ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. எனினும் இதுவரை மறு ஒப்பந்த நடவடிக்கைகள் தொடங்காத நிலையில் மதுக்கடைகளுடன் இணைந்து உள்ள அனைத்து பார்களையும் மறு உத்தரவு வரும் வரை மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டது. மேலும் புதிய டெண்டர் அறிவிக்கப்பட்டு அவை இறுதி செய்யப்பட்ட பின்னரே பார்கள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தது. இதையடுத்து சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் குவிந்த பார் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பார்களை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க கோரி மனு அளித்தனர். முன்னறிவிப்பின்றி ஒரே நாளில் பார்களை மூட உத்தரவிட்டதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டுக்கு வருவாய் கொடுக்கிற இந்த இதில் உங்க பார் வருவாய் எங்களுக்கு பெருசு இல்லைன்னு சொல்றாங்க. எங்க கட்டிடத்தில் உங்க கடை இருக்கிறதுனால உங்க வருவாய் எங்களுக்கும் தேவையில்லைன்னு சொல்லி நாங்க மூட சொல்லி வலியுறுத்துறோம். அவங்க மூடாத பட்சத்தை நாளைக்கு நாங்களே மூடுறதா இருக்கும். இந்நிலையில் அமைச்சருடன் ஆலோசித்து இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதிச்சுமை ஏற்படும் எனவும் திட்டத்தில் மாற்றம் அவசியம் எனவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி திட்டம் நேற்று முதல் செயல்பாட்டிற்கு வந்த நிலையில் இத்திட்டத்தின் செயலாக்கம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வளர்ச்சியடைந்த பாரத கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் நிதி பகிர்வு முறையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான 60 மற்றும் 40% கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஊதிய மற்றும் நிர்வாக செலவுகளை பொறுத்தவரையில் மத்திய அரசின் 100% நிதி உதவி தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் கட்டுமான பொருட்கள் கூறுகளை மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே 75:25 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். முக்கிய வேளாண் பருவங்களை அறிவிப்பதிலும் கள அளவில் கூடுதல் நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுவதால் இச்சட்டம் ஒவ்வொரு நிதியாண்டிலும் முதன்மை விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களை உள்ளடக்கிய 60 நாட்களை மாநில அரசு நிலையானதாக அறிவிக்க வேண்டும். கால அட்டவணையை முன்னரே அறிவிப்பதற்கு பதிலாக உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த 60 நாட்கள் முதன்மை பருவத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை மாற்றி அறிவிப்பதற்கான அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் மாநில வீட்டு வசதி திட்டங்களையும் சேர்க்க வேண்டும் என்றும் இத்திட்டத்தை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா தலைமையில் புதிய கூட்டணியை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு விரைவில் பெயர் சூட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த கோவளத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விசிகே, ஐஎம்எல், மதிமுக கட்சிகள் கலந்து கொண்ட நிலையில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற கூட்டத்தில் தாவேகா சார்பிலும் தோழமை கட்சிகளின் சார்பிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற நிலையில் அடுத்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து எங்களுடைய தலைவர் மற்றும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல பெயரை வைத்து முன்னெடுப்பார். இதனிடையே புதிய கூட்டணிக்கான பெயர் தன்னிடம் உள்ளது, அந்த பெயரை விரைவில் அறிவிப்பேன் என்று கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் எனவும் நம்பிக்கையோடு இருங்கள் என்றும் தோழமை கட்சிகளிடம் முதலமைச்சர் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தாவேகா கூட்டணிக்கான புதிய பெயரை விரைவில் முதல்வர் விஜய் அறிவிப்பார் என காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டத்தை தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர், கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு குழு, கூட்டணிக்கான பெயர் உள்ளிட்ட 3 விஷயங்கள் குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். கூட்டணிக்கான பெயரை யோசித்து வைத்துள்ளதாக முதல்வர் கூறினார் என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்தார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சியும் மாறி இருக்கு, காட்சிகளும் மாறிட்டு இருக்கு. இப்போ ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. கூட்டணிக்கான பெயரை விஜய் விரைவில் அறிவிப்பார் என விசிக பொருளாளர் SS பாலாஜி தெரிவித்தார். நம்ம இது மதசார்பற்ற ஒரு ஆட்சின்னு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று, ஒரு ஸ்டீரிங் கமிட்டியும் வேணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஃபர்தராக கூட்டணியாக கொண்டு போகிறதுக்கு இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் என்னிடத்தில் இருக்குது. நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நான் என்னோட சிந்தனையில் இருக்குது. அதை மற்ற தலைவர்களோடு கலந்து பேசி நாம் இதுக்கான பேரை அறிவிக்கலாம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். அடுத்தடுத்த கூட்டங்கள் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என SS பாலாஜி கூறினார். நாங்கள் ஆட்சியில் அங்கம் வரவில்லை. தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக தோழமை கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து என்கிற போது அங்கே அந்த ஒரு நல்ல சூழல் ஏதும் கிடக்கூடாது. தாவேகா தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர்கள் கூட்டாக அளித்த விளக்கம்தான் இது. சென்னையை அடுத்த கோவளத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விசிக, IUML, மதிமுக கட்சிகள் கலந்து கொண்ட நிலையில் மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் முதலமைச்சர் விஜயை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் ஆகியோர் சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த மு. வீரபாண்டியன் மற்றும் பே. சண்முகம் தாவேகாவுக்கு வெளியில் இருந்து தொடர்ந்து ஆதரவு தருவோம் என்றனர். இந்த அரசு அமைவதற்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும். அதிலே கடுகளவு எந்தவிதமான குந்தகமும் ஏற்படாது. காவிரி பிரச்சனை, தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சரிடம் கோரிக்கைகளை முன்வைத்ததாக மு. வீரபாண்டியன் தெரிவித்தார். பொறியியல் கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 50,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 46,000 பேருக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பொறியியல் கலந்தாய்வுக்கு மொத்தம் 2,45,235 மாணவர்கள் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த நிலையில் அதில் 2,36,017 பேருக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தரவரிசையில் 1 முதல் 37,976 பேருக்கு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரையும், 37,977 முதல் 1,31,093 பேருக்கு ஆகஸ்ட் 3 முதல் 17ஆம் தேதி வரையும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. மேலும் 1,31,094 முதல் 2,33,812 வரிசையில் உள்ள மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 17 முதல் 31ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதில் 7.5% இடஒதுக்கீட்டில் மாற்றுத்திறனாளி, விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கு ஜூலை 13 முதல் 14ஆம் தேதி வரையும், பொதுப்பிரிவில் மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கு ஜூலை 15 முதல் 18 வரையும் பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது பிரிவினருக்கு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியலில் பெயரில்லாத மாணவர்கள் ஜூலை 6 வரை www.tneaonline.org என்ற இணையதளம் சென்று படிவத்தை நிவர்த்தி செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு பட்டியலை வெளியிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 13ஆம் தேதி தொடங்குவதாகவும் அறிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கு 2,36,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியலை சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான பொறியியல் கலந்தாய்வு ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். ஜெனரல் கவுன்சிலிங் ஃபார் ஆன்லைன் 20/7 ஆரம்பிச்சு 30/8 வரை ஏறத்தாழ 40 days டைம் இருக்கு. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 46,604 பேருக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு ஒதுக்கீடான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 50,000
494 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். ஆவணங்களின் அடிப்படையில் 46,604 மாணாக்கர்களுக்கு ரேங்கிங் லிஸ்ட் இன்னைக்கு பொறியியல் கட் ஆஃபில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி அக்ஷிதா தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குதிரை பேர புகாரின் பேரில் முதலமைச்சர் விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது விசாரணை நடத்த கோரி ஆளுநருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற கடையநல்லூர் மற்றும் சீர்காழி தொகுதி மதிமுக MLA-க்களை ராஜினாமா செய்ய சொல்லுமாறு தன்னிடம் முதலமைச்சர் விஜய் கூறியதாக வைகோ பேட்டியளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட 2 MLA-க்களும் முன்னதாக மதிமுகவில் இருந்திருந்தாலும் சட்டப்படி திமுகவின் கட்டுப்பாட்டிற்கும் கொறடா உத்தரவிற்கும் உட்பட்டவர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் அதிமுகவை சேர்ந்த 6 MLA-க்கள் அடுத்தடுத்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைந்துள்ளதாகவும் இது மக்களின் தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும் என்று RS பாரதி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் லலிதா குமாரி வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் காட்டியுள்ள RS பாரதி குற்றம் சாட்டப்பட்டவர் முதலமைச்சராக இருந்தாலும் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதற்கான முதற்கட்ட ஆதாரங்கள் இணைக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிந்து விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசியலில் பெரும் திருப்புமுனையாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர் மற்றும் MR. விஜயபாஸ்கர் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் உட்பட சுமார் 20,000 பேர் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் திருச்சி வளர்மதி, திருப்பூர் MSM ஆனந்தன், அதிமுக மாவட்ட செயலாளர்களாக இருந்த புதுக்கோட்டை PK வைரமுத்து, பெரம்பலூர் இடம்பை தமிழ்ச்செல்வன், ஒரத்தநாடு சேகர், திருச்சி சீனிவாசன் மற்றும் முன்னாள் MLA-க்களான விருதுநகர் மான்ராஜ், பாபநாசம் ராம்குமார், சாத்தூர் ராஜவர்மன், பரமக்குடி சதன் பிரபாகர் உள்ளிட்டோர் தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளனர். மேலும் அதிமுகவின் 50 மாநில நிர்வாகிகள், 45 ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் 15 நகர கழக செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களும் தாவேகாவில் ஐக்கியமாக உள்ளனர். சுமார் 20,000 பேர் தாவேகாவில் இணையும் இந்த விழா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக 200 பேருந்துகள் மற்றும் 400 கார்களில் தொண்டர்கள் வரவுள்ளனர். விழா மண்டபத்தில் 4,000 பேர் அமரும் வசதி, LED திரைகள் மற்றும் வருகை தரும் 20,000 பேருக்கும் திண்டுக்கல்லின் புகழ்பெற்ற பிரியாணி விருந்து என விழா அரங்கம் தற்போதை களைகட்டி வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், MR. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இன்று அதிமுகவில் இணையும் நிலையில் துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சி என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். அதிமுகவில் தங்களுக்கு பதவிகள் வேண்டாம், கட்சி உறுப்பினர்களாகவே தொடர்வதாக எடப்பாடி பழனிசாமிக்கு 7 அதிமுக MLA-க்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இது தொடர்பாக நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, KP அன்பழகன் உள்ளிட்ட 7 பேர் எழுதியுள்ள கடிதத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரான EPS திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முடிவெடுக்காமல் இருந்திருந்தால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என குறிப்பிட்டுள்ளனர். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு EPS-ஐ தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பொதுச் செயலாளராகவும் அமர வைக்க முன்னின்ற CV சண்முகத்திற்கு எந்தவித பதவியும் வழங்கப்படாமல் ஒதுக்கி வைத்துள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கடந்த மாதம் கட்சி பதவிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு சமரச உடன்படிக்கையின்படி மீண்டும் பதவிகளில் நியமிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் கடந்த 50 நாட்களாக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் சாறை சாறையாக தாவேகாவில் இணைந்து கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். EPS எடுத்த தவறான முடிவுகளால் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல்களில் தொடர் தோல்வி ஏற்பட்டு கட்சி கரைந்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர். ஆகவே தாங்கள் யாரும் கட்சி பதவிகளை ஏற்று பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழலில் உறுப்பினர்களாக மட்டும் செயல்படுகின்றோம் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் EPS தலைமையில் மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் EPS கட்சியில் இருந்து துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் உள்ளதாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக என்பது ஜனநாயகம் மிக்க அனைத்து சாதி மதத்தினரும் ஒன்றிணைந்து வாழும் ஒரு மாபெரும் குடும்பம் என்றும் இதேபோல் திமுகவால் இயங்க முடியுமா என்றும் EPS பேசியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது உடனடி நடவடிக்கையை தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்தும் அறிவிக்கப்படாத மின்வெட்டிற்கு தீர்வு காணும் வகையில் போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எதிர்வரும் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுகவை வெற்றி பெறச் செய்வோம் என மகளிர் அணி உறுதியேற்றுக் கொண்டனர். எம்ஜிஆருடைய காலத்திலோ இந்த மாதிரி அவர் தோல்வியுற்ற காலங்களில் சில பேர் போனாங்க, தனி கட்சியாக ஆரம்பித்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிர்த்து தனி கட்சியாக ஆரம்பித்தாங்க.
அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோல்வி அடைஞ்ச போது 96ல் அப்பவும் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அண்மையில் அதிமுக துணை பொதுச் செயலாளராக மீண்டும் நியமிக்கப்பட்ட எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்காதது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வேலை வாங்கி தருவதாக தான் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்தாக சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சீனிவாசன் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரனின் ஆதரவாளர் என்று கூறப்படக்கூடிய இளஞ்செழியன் என்பவரை கைது செய்தனர். இளஞ்செழியனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரனுக்கும் மோசடியில் தொடர்பு இருப்பதாக அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். அதன்படி நேற்று அவர் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் ஏறத்தாழ 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கைதான இளஞ்செழியனை யார் என்றே தனக்கு தெரியாது என்றார். அந்த இளஞ்செழியன் என்பவருக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அவர் எனக்கு உதவியாளராக பணிபுரியவில்லை. போக்குவரத்து துறையிலே வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கிறார். அவர் வாங்கி தருவதாக சொன்ன வேலை என்பது போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளர் பணி. அந்த பணிக்கு வேலை எடுப்பதற்கு அறிவிப்பே வழங்கப்படவில்லை. புகார்தாரர் தன்னுடன் செல்போனில் பேசியதாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் அது உண்மையெனில் குரல் பரிசோதனை நடத்தலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் செல்போன் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை முழுமையாக அமல்படுத்தும் வகையில் நவீன இயந்திரம் மூலம் சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். முருகனின் 2ஆம் படை வீடாக வணங்கப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கின் அடிப்படையில் திருச்செந்தூர் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தடை நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனினும் அதையும் மீறி சில பக்தர்கள் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்லும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனவே தடையை முழுமையாக அமல்படுத்தும் வகையில் தீவிர சோதனை நடத்தப்படுகிறது. பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான வரிசையில் ஸ்கேனிங் இயந்திரம் மூலம் சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பக்தர்கள் வரவேற்கிறோம். ஏன்னா கோயில் உள்ள கருவறை சாமி கும்பிட்றதும் உள்ளக்க சுற்றி கோயிலுக்குள்ள ரீல்ஸ் எடுக்கிறோம் முற்றிலும் இது தடை செய்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்தர்களுக்கு எப்படி செல்ஃபோன் தடை விதிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஊழியர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இந்த செல்ஃபோன் கொண்டு போகிறது தடை விதிச்சாங்கன்னா என்னை போல பக்தர்கள் சாமி கும்பிட்றப்போ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும். இந்த பணியில் கோயில் பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தடையை மீறி செல்போன் கொண்டு சென்றால் அது பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் 3 தலைமுறைகளை கண்ட 100 வயது மூதாட்டி சாரதாம்பாள் தனது 6 பிள்ளைகள், 9 பேரக்குழந்தைகள் மற்றும் 10 கொள்ளு பேரப்பிள்ளைகளுடன் இணைந்து கேக் வெட்டி தனது 100வது பிறந்தநாளை கொண்டாடினார். கடலாடியை அடுத்த மேலச்செல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி சாரதாம்பாள். 1927ஆம் ஆண்டு பிறந்த இவர் 2ஆம் உலகப் போர், இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் மற்றும் இந்திய சுதந்திரம் என பல வரலாற்று நிகழ்வுகளை தனது வாழ்நாளில் கண்டவர். சாரதாம்பாள் பாட்டிக்கு 100வது பிறந்தநாளையொட்டி கேணிக்கரையில் உள்ள அவரது மகள் வீட்டில் வைத்து 100ஆண்டு பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பாட்டியின் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரன்கள் என ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் திரண்டு வந்து பாட்டியை கேக் வெட்டச் செய்து வாழ்த்து பெற்றனர். மேலும் அப்பகுதி மக்களுக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்டது. இந்த வயதிலும் பாட்டிக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற எந்த ஒரு உடல்நலக் குறைபாடும் இல்லை என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும். அன்னக்கிளி, 16 வயதினிலே உள்ளிட்ட 134 பட பாடல்களை இளையராஜா பயன்படுத்த உரிமை இல்லை என கூறி ஏற்கனவே விதித்த தடையை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 1976 முதல் 2001 வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சாரிகமா நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து உலகளாவிய மற்றும் நிரந்தரமான காப்புரிமையை தாங்கள் பெற்றுள்ளதாக சரிகமா தெரிவித்தது. ஆனால் இளையராஜா இந்த பாடல்களை தனது சொந்த பாடல்கள் என கூறி அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோ7 போன்ற டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் என வாதிட்டது. 1957 காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்பதை சரிகமா தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி துஷார் ராவ் கெடேலா சரிகமா நிறுவனத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு இடைக்கால தடை விதித்தார்.
அந்த தடையை நீக்க கோரி இளையராஜா தரப்பு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரே உரிமையாளர் என்றும் அன்னக்கிளி, 16 வயதினிலே, முள்ளும் மலரும், ராஜபார்வை உள்ளிட்ட 134 பட பாடல்களை பயன்படுத்த இளையராஜாவுக்கு உரிமை இல்லை என்றும் கூறியது. பயனர் பெயரை அறிமுகம் செய்யும் வாட்ஸ்அப் முடிவுக்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மோசடிக்கு வழிவகுக்கும் என்பதால் வாட்ஸ்அப்பில் பயனர் பெயர் அம்ச அறிமுகத்திற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மோசடிகளை தடுக்க பல அடுக்கு பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்கியுள்ளதாக மெட்டா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பயனாளர்களின் தனியுரிமையை பாதுகாக்கும் நோக்கில் செல்போன் எண்களை மறைத்துவிட்டு யூசர் நேம் பயன்படுத்தும் புதிய வசதியை வாட்ஸ்அப் நிறுவனம் அண்மையில் அறிவித்தது. ஆனால் இந்த அம்சத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மோசடி பேர்வழிகள் பிறரை போல ஆள்மாறாட்டம் செய்து டிஜிட்டல் பண மோசடிகளில் ஈடுபடக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. வாட்ஸ்அப்பின் இந்த புதிய செயல்பாட்டின் தன்மைகளை ஆராய்ந்த மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தற்போதைய டிஜிட்டல் சூழலில் செல்போன் எண்கள் மறைக்கப்படும் போது சைபர் குற்றவாளிகளை கண்டறிவது கடினமாகும் என்பதால் இந்த புதிய வசதி குறித்து 3 நாட்களில் விளக்கமளிக்குமாறு மெட்டா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. மேலும் பயனர் பெயர் வசதி தொடர்பாக முழுமையான விசாரணை முடியும் வரை அந்த அம்சத்தை அறிமுகப்படுத்த வேண்டாம் எனவும் மெட்டா நிறுவனத்திற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இது பற்றி விளக்கமளித்துள்ள வாட்ஸ்அப் நிறுவன செய்தி தொடர்பாளர், யூசர் நேம் வசதி அறிமுகம் செய்த பிறகும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த செல்போன் எண் தேவைப்படும் என்று தெரிவித்துள்ளார். மோசடிகளை தடுக்க பல அடுக்கு பாதுகாப்பு அம்சங்களை பயனர் பெயர்களில் உருவாக்கியுள்ளதாகவும் இந்த அம்சங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது யாராவது பயனரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு முதல் முறையாக செய்தி அனுப்பினால் அது ஒரு புதிய கணக்கா அல்லது அவர் வேறு நாட்டில் வசிக்கிறார்களா என்பது உள்ளிட்ட தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். கொட்டித் தீர்த்த கனமழையால் மும்பை நகரமே தத்தளிக்கும் துயர்மிகு காட்சிதான் இது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் விக்ரோலி, பவாய், பந்து உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. இடுப்பளவு தேங்கிய நீரில் வாகனங்கள் மூழ்கிய நிலையில் பாதுகாப்பான இடங்களை தேடி அலையும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். நெருல் எல்பி பாலம் அருகே மின்சாரம் தாக்கி சாலையில் சுருண்டு விழுந்த 2 கல்லூரி மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பால்கர், தானே, ராய்கட் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெடுத்து வாங்கி வரும் நிலையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக கேதார்நாத் கோவிலுக்கான ஹெலிகாப்டர் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பூட்டான் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் சொகுசு கார்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் பிரபல மலையாள நடிகர் துல்கர் சல்மானிடம் கொச்சி சுங்கத்துறை அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். வரி ஏய்ப்பு செய்வதற்காக பூட்டானில் இருந்து போலி ஆவணங்கள் மூலம் சொகுசு கார்களை இந்தியாவிற்குள் கடத்தி வந்து தொழிலதிபர்கள் மற்றும் சினிமா பிரபலங்களுக்கு விற்பனை செய்யும் பெரிய கடத்தல் நெட்வொர்க் செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் தடுப்பு நடவடிக்கைக்கு பூட்டானிய மொழியில் வாகனம் என்று பொருள்படும் ஆபரேஷன் நும்கோர் என சுங்கத்துறை பெயரிட்டுள்ளது. இந்த ஆபரேஷனின் கீழ் பூட்டான் எல்லை வழியாக கடத்தி வரப்பட்ட சொகுசு கார்களை ஒரு கும்பல் நடிகர் துல்கர் சல்மானுக்கு விற்றதாக கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துல்கர் சல்மானுக்கு சொந்தமான 4 சொகுசு கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கொச்சியில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் வைத்து துல்கர் சல்மானிடம் அதிகாரிகள் 7 மணி நேரம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினர். இதனிடையே அனைத்து வாகனங்களையும் இந்தியாவில் உள்ள முந்தைய உரிமையாளர்களிடமிருந்து முறையான ஆவணங்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் மூலமே சட்டப்பூர்வமாக வாங்கியதாக துல்கர் சல்மான் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் அணு ஆயுத ஒழிப்பு நடவடிக்கை சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேரிலாந்து நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் ஈரான் மீது 3 நாட்கள் தாக்குதல் நடத்திய போதும் அந்நாட்டுடன் சுமூக உறவு நீடிப்பதாக கூறினார். தோஹா நகரில் நடைபெற்ற போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை முன்னேற்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முன்பிருந்த பதற்ற நிலை தற்போது இல்லை என்றும் அணு ஆயுதமற்ற ஈரானை உருவாக்குவதே தங்களது இலக்கு என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். You said that now they will have to pay the price. Yeah. What did you mean by that specifically? Well, we're going to be attacking them very hard.
இதனிடையே தோஹாவில் அமெரிக்க மற்றும் ஈரானிய தூதுக்குழுக்களுடன் நடத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரிபாபாடி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது பற்றி அமெரிக்காவிடம் முறையிடுவதற்காக ஒரு தகவல் தொடர்பு வழித்தடத்தை உருவாக்க உள்ளதாக கூறினார். முடக்கப்பட்டுள்ள 57,000 கோடி சொத்துகளில் ஒரு பகுதி தங்கள் நாட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்றும் கரிபாபாடி தெரிவித்துள்ளார். தாவைக்க எம்எல்ஏவிடம் 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசிய புகாரில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவைக்க எம்எல்ஏவான இளையராஜா அளித்த புகாரின் பேரில் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஜூன் 26ஆம் தேதி தன்னை செல்போனில் அழைத்த திருநாவுக்கரசு என்பவர் முக்கிய கட்சியைச் சேர்ந்த நபர்கள் கூறியதால் தான் பேசுவதாக அறிமுகம் செய்து கொண்டதாக புகாரில் இளையராஜா கூறியுள்ளார். பின்னர் பலமுறை திருநாவுக்கரசு வாட்ஸ்அப் காலில் அழைத்த போதும் எடுக்கவில்லை எனவும் பின்னர் எடுத்து பேசிய போது இந்த அரசு அவ்வளவு நாள் நீடிக்கும் என தெரியாது எனவும் தான் கூறுவது போல நடந்து கொண்டால் இருவருக்கும் லாபம் என திருநாவுக்கரசு கூறியதாகவும் இளையராஜா குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் மீதான தீர்மானத்தில் தாங்கள் சொல்வது போல நடந்து கொண்டால் 35 கோடி ரூபாய் வழங்குவதாகவும் சம்மதம் சொன்னால் நரேஷ், கிருஷ்ணன் மற்றும் அசோக்குமார் வந்து நேரில் பார்ப்பார்கள் எனவும் திருநாவுக்கரசு கூறியதாக புகாரில் இளையராஜா குறிப்பிட்டுள்ளார். இதைப்பற்றி வெளியே கூறினால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் எம்எல்ஏ இளையராஜா தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மற்றும் திருநாவுக்கரசு, நரேஷ், கிருஷ்ணன் ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். லஞ்சம் கொடுக்க முயற்சித்தது, லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பவர்களுக்கு துணை போவது ஆகிய ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழும், குற்றச் செயலுக்கான சதித்திட்டத்தில் ஈடுபடுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய சட்டங்களின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே 3 பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மேலும் 6 பேரிடம் விசாரித்து வருகின்றனர். தாவேகா எம்எல்ஏக்கள் பலரிடம் திமுக முக்கிய தலைவர்கள் பேரம் பேசுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 40 நாட்களாக தாவேகாவின் பல எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டுள்ளதாக கூறினார். திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள் செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் இப்போ அவர்கள் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. தாவேகா எம்எல்ஏவிடம் 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியதற்கு ஆதாரம் உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசவில்லை எனவும் அது அவர்களின் தனிப்பட்ட முடிவு எனவும் நிர்மல்குமார் கூறினார்.